தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள், குடியிருப்பு பகுதிகளை நேரில் பார்வையிட்ட அதிமுக சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன். சிவகங்கை அருகே பெரியகோட்டை கிராமத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அங்குள்ள கண்மாய்கள் முழுவதுமாக நிரம்பியுள்ளது. இதனால் அங்கிருந்து வெளியேறும் உபரி நீர் மற்றும் மழைநீர் விவசாய நிலங்களில் புகுந்து வெள்ளக்காடாக தண்ணீர் நிரம்பி காட்சியளிக்கிறது. இதனால் 300 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் காணப்படுகிறது. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயம் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்து காணப்படுவதுடன் அங்குள்ள கூட்டுறவு வங்கி, அரசு மேல்நிலைப்பள்ளி, தொடக்கப்பள்ளியில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்று காட்சியளிக்கிறது. மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் நேரில் சென்று பார்வையிட்டு மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் ஸ்ரீதர், செல்வமணி, கோபி, தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் குழந்தைசாமி உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.